கல்வியில் பெரியவர் கம்பர். அனைவருக்கும் தகடூர் பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். தயரத மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்கி கலைக்கோட்டு முனிவர் புத்திரகாமேஷ்டி யாகத்தை நடத்தினார். அந்த யாகத்தினுடைய முடிவில் அந்த வேள்வியின் விளைவாக யாக குண்டத்திலே இருந்து ஒரு பூதம் எழுந்தது. பிரஜாபத்திய புருஷ என்று அந்த பூதத்தை அழைப்பார்கள். கொழுந்து விட்டெறியக்கூடிய முடிகளையும் சிவந்த கண்களையும் உடைய அந்த பூதம் தன்னுடைய கையிலே ஒரு பொன் தட்டினை வைத்திருந்தது. அந்த தட்டிலே அமிழ்தத்தை போன்ற நல்ல சுவையான வெண்ணிறமான சோற்று உருண்டை ஒன்று இருந்தது. அந்த சோற்று உருண்டை அடங்கிய பொன் தட்டை யாக குண்டத்தினுடைய வேள்வியிலே இருந்து வெளியே வந்து தரையிலே வைத்துவிட்டு மீண்டும் அந்த பூதம் உள்ளே சென்று விட்டது. அந்த தட்டினை கலைக்கோட்டு முனிவர் எடுத்து தயரதனிடம் கொடுத்து, உன்னுடைய மனைவியருக்கு தகுதியான முறைப்படி இதை பிரித்து வழங்கிவிடு என்று கூறினார். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்திலே வால்மீகி ராமாயணத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். வால்மீகி ராமாயணத்திலே வேள்வி குண்டத்திலே இருந்து கிளம்பி வந்த அந்த பூதம் தன் கையிலே ஒரு வெள்ளி பாத்திரத்தை வைத்திருந்தது. அது பொன்னாலான மூடியால் மூடப்பட்டிருந்தது. அதற்குள்ளே அமிழ்தத்தை போன்ற சுவையை உடைய பாயசம் இருந்ததாக வால்மீகி எழுதுகின்றார். அந்த பாத்திரத்தை அந்த பூதம் கொண்டு வந்து தசரத மன்னனிடம் கொடுத்துவிட்டு சில கருத்துக்களை கூறிவிட்டு அதன் பிறகு மீண்டும் வேள்வி தீக்குள் இறங்கியதாக வால்மீகி கூறுகின்றார். ஆனால் கம்பர் காட்டக்கூடியது சோற்று உருண்டை. அது வைத்துவிட்டு சென்று விட்டது. கலைக்கோட்டு முனிவர் தான் எடுத்து தயரதம் கொடுக்கிறார். பிரித்து கொடு என்று சொன்னால் தயரத மன்னன் அந்த சோற்று உருண்டையை 3 சம பகுதிகளாக பிரித்தான். அதிலே முதல் பகுதியை கோசல நாட்டு மன்னனினுடைய மகளான கோசலைக்கு கொடுத்தான். கோசல நாடு 2. தட்சிண கோசலத்தினுடைய மன்னனின் மகள் கோசலை. தயரதன் ஆட்சி புரிந்து வந்தது உத்தர கோசலம் என்ற பகுதி. அதனுடைய 2வது பகுதியை கேகய நாட்டு மன்னனின் மகளான கைகேயிக்கு வழங்கினான். 3வது பகுதியை சுமித்திரைக்கு வழங்கினார். இந்த சோற்று உருண்டையை பங்கு பிரிக்கின்ற பொழுது அதிலே சிந்திய சிதறிய மீதமுள்ள சோற்று துணுக்குகளை எல்லாம் ஒன்றாக இணைத்து அந்த மீதி இருந்த பகுதியையும் சுமித்திரைக்கு வழங்கினார். அன்புக்குரியவர்களே, இங்கும் நாம் வால்மீகியினுடைய ராமாயணத்துக்கு செல்கிறோம். அங்கே இருந்த செய்தி வேறு. கம்பர் பலவற்றை இங்கு மாற்றி இருக்கிறார். வால்மீகியை பொறுத்தவரை அந்த பாயசத்தில் பாதி பங்கை கோசலைக்கு வழங்கி விடுகிறார்கள். 3 மனைவியரில் முதல் மனைவியருக்கு பாதி பங்கு வழங்கப்பட்டது. மீதமுள்ள பாதியில் பாதி பங்கை சுமித்திரைக்கு வழங்குகிறார்கள். 3வதாக இருந்த கால் பங்கை கைகேயிக்கு வழங்குகிறார்கள். கைகேயி வால்மீகியை பொறுத்தவரை 3வது மனைவியாக தயரதனுக்கு கணக்கு வைக்கப்படுகிறாள். கைகேயிக்கு கொடுத்த பிறகு மீதி அந்த பாத்திரத்திலே இருந்த பாயசத்தை எல்லாம் வழித்து 2வதாக கொடுத்த சுமித்திரைக்கு மீண்டும் கொடுக்கப்படுகிறது. 2 இடங்களிலும் சுமித்திரைக்கு 2 முறை வழங்கப்படுகிறது. சோற்று உருண்டையாக இருந்த போதும் சரி, அங்கு பாயாசமாக இருந்த போதும் சரி. ஆனால் வரிசை முறை மாறுகிறது. கம்பர் 3ஐயும் சரி பங்காக பிரிக்கிறார், சம பங்காக பிரிக்கிறார். ஆனால் வால்மீகி முழுமையில் பாதியை கோசலைக்கும் மீதி இருக்கக்கூடிய பாதியில் 1/4 பங்கு சுமித்திரைக்கு 1/4 பங்கு கைகேயிக்கு. இந்த வரிசை முறை. ஆனால் கம்பரினுடைய வரிசை முறை 3இல் 1 பங்கு கோசலைக்கு, 2வதாக கைகேயிக்கு, 3வதாக சுமித்திரைக்கு. சரி, பங்கு வழங்கியாயிற்று, யாகம் பூர்த்தியாயிற்று, நோக்கம் நிறைவேறியாயிற்று. மன்னன் மிகவும் மகிழ்ந்தான்.
வசிட்டரின் காலிலே சென்று விழுந்து வணங்கினான். அதன் பிறகு கலைக்கோட்டு முனிவரின் காலிலே விழுந்து வணங்கினான். அவருக்கு வேண்டிய பரிசுகளை கொடுத்தான். அந்த யாகம் நிறைவேறுவதற்காக வேள்வியை நடத்திய அந்தணர்களுக்கு அவர்கள் தேவைக்கு அதிகமாக மனமுவந்து ஏராளமான பரிசு பொருள்களையும் காணிக்கைகளையும் வழங்கி முடித்தான். அவ்வாறாக அந்த வேள்வி அற்புதமாக நிறைவுற்றது. அதன் பிறகு கலைக்கோட்டு முனிவர் தயரதனிடமிருந்து விடைபெற்று தன்னுடைய ரோமபாத மன்னனினுடைய நாட்டுக்கு கிளம்பிவிட்டார். ஓரிரு மாதங்களில் தேவியர் மூவரும் கருவுற்றார்கள். அந்த செய்தியை அறிந்து தயரதனும் அந்த நாட்டு மக்களும் மகிழ்ச்சி வெள்ளத்திலே திளைத்தார்கள். மாதங்கள் உருண்டோடியன. கரு வளர்ந்து முழு வளர்ச்சி அடைந்தது. அதன் பிறகு என்ன நடந்தது? நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.